நாராயணா வா சார். வந்திருக்கிற எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் எடுத்து கொடு. ஓகே சார், வாங்க. என்னமாச்சு சொல்லுங்கம்மா. அத்தை ஏன் மௌனமா இருக்கீங்க? என்னாச்சு? அம்மா. அத்தை உங்களை தான் கேக்குறேன். அக்கா என்ன அவங்க ஏதோ சொல்ல வராங்க, நீங்க என்ன சாந்தி? என்ன சொல்லு, ஏன் மறைக்கிற? என்ன? ஒண்ணு இல்ல. அக்கா இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? அவ சொல்ல மாட்டா, நான் சொல்றேன். என்ன மன்னிச்சிடு சாந்தி. நீ கேட்டுக்கிட்டதுனாலதான் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கிற வரைக்கும் நான் பொறுமையா இருந்தேன். இனிமே என்னால பொறுமையா இருக்க முடியாது. நான் சொல்லதான் போறேன். என்னதுங்க தாங்க? என்ன அர்ஜுன்? என்ன நினைச்சிட்டு இருக்க அந்த கார்த்திக்? எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த டைவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புவான்? நான் அவனை சும்மா விட போறதில்ல. பாலாஜி நானும் வரேன். அக்கா 2 அரை விட்டாதான் அவனுக்கு புத்தி வரும். சும்மா இருங்க, வாங்க போலாம். இது எல்லாத்துக்கும் அந்த அபிராமி தான் காரணம். முதல்ல அவளை கொல்லணும். வா பாலாஜி. ஐயோ தயவு செஞ்சு எல்லாரும் என் பேச்சு கேளுங்க. யாரும் எங்கேயும் போக வேண்டாம். ஏக்கா தலைக்கு மேல வெள்ளம் போயாச்சு. இதுக்கு மேல பொறுமையா இருந்தா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையா இருக்கிறது? அர்ஜுன் வேற வழி இல்ல. மதன் மாமா சொன்ன மாதிரி இது அபிராமி பண்ண வேலை. அவங்க ஒரு வேகத்தோட பண்ணும்போது நம்மளும் அதே செஞ்சா பாதிப்பு தான் அதிகமாகும். அதனால அமைதியா இருங்க. அமைதினா சம்மதம்னு அர்த்தமா? சம்மதம்னு அர்த்தம் இல்ல அர்ஜுன். இப்ப சண்டை வேண்டாம். சரிக்கா, நீங்க சொல்றதுக்காக வேணா நான் இப்ப சண்டை போடாம இருக்கிறேன். ஆனா எந்த காரணத்துக்காகவும் இந்த விவாகரத்துக்கு நீங்க சம்மதிக்காதீங்க, அவ்வளவுதான். அந்த கார்த்திக் கிட்ட நான் பேசிக்கிறேன். அர்ஜுன் கடவுளே, எங்க குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைகளை நீதான் தீர்த்து வைக்கணும். சிவ சிவ ஹரனே சோணாச்சலனே அண்ணாமலையே போற்றி ஹரவோம் நம சிவாய. புலியின் தோலை இடையில் அணிந்த காரை இங்க நிறுத்தாம எங்க கொண்டு போய் நிறுத்திருக்கா? என்ன மறந்துட்டீங்களா? தப்பா நினைக்காதீங்க, சட்டுன்னு எனக்கு ஞாபகம் வரல. சம்பந்திமா கிட்ட என்னையே நான் அறிமுகப்படுத்திக்கணும், என் விதி. வாங்க வாங்க, உங்களை இங்க பாப்பேன்னு நினைக்கவே இல்ல. சாந்தி, யாரு இவங்க? அத்தை, இவங்க ரொம்ப தெரிஞ்சவங்க, நல்ல சேவை மனப்பான்மை உள்ளவங்க. ஒரு முதியோர் இல்லத்துல இவங்களை பார்த்தேன். அப்படியா? இவங்க யாருன்னு எனக்கு சொல்லவே இல்லையே. இவங்கதான் என் மாமியார். வணக்கம் சம்பந்திமா. இப்ப ஞாபகம் வந்துச்சா? தெரியுது, சொல்லுங்க. என் மேல ஏன் உங்களுக்கு இவ்வளவு வெறுப்பு? வெறுப்பு வராம சிரிப்பா வரும். உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல, வழிய விடுங்க. ஒரு நிமிஷம், நீங்களும் நானும் பேச வேண்டிய அவசியம் இருக்கு.
என் மகளை வாழ வைங்க. உங்க மகளுக்கு என்ன? இன்னொருத்தி புருஷனோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா. யார் எப்படி போனா அவளுக்கு என்ன? அவ வாழ்க்கை நல்லா தானே இருக்கு. என் மகன்னு சொன்னது ரோஹிணி இல்ல, சாந்திய. என் மக ரோஹிணி வாழ்ந்துகிட்டு தான் இருக்கா, பிரச்சனைக்கு நடுவுல. அத பத்தி பேசுறதுக்காக நான் வரல. இப்ப என்னோட கவலை எல்லாம் சாந்திய பத்தி தான். ரோஹிணியை வாழ வைக்கிறதுக்காக அவ நிறைய கெட்ட பேரை சுமந்துகிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில வந்தா. இப்ப அவ புருஷன்கிட்ட இருந்து டைவர்ஸ் நோட்டீஸ் வந்திருக்கு. வேண்டாம்மா, சாந்தியோட பாவம் உங்க குடும்பத்துக்கு வேண்டாம். உங்க வாதப்படி உங்க மகன் மதன் தப்பு செஞ்சதாவே இருக்கட்டும். ஆனா சாந்தி எந்த தப்பு பண்ணலையே, அவளுக்கே இந்த தண்டனை. யாரு வெறுத்தாலும் நீங்க வெறுக்கலாமா? அம்மா, நீங்க ஒரு தாய். தயவு செய்து சாந்தியை கார்த்திகிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. அவளை வாழ வைங்க. இறங்க. கார் ஓட்டினா கண்ணு தெரியாது. கையெடு. மனசுல? ஆமாமா, அது என்னமோ தெரியல. மேனஸ பத்தி நீயும் உங்க அக்கா மட்டும் தான் பேச முடியும். பின்ன எங்க அக்கா பேசாம நீ தத்து எடுத்துக்கிட்டியே, உங்க அக்கா அவங்க பேசுவாங்களோ? எங்க அக்காவை பத்தி பேச உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. இத பார், என் சாந்திகா பாவத்தை கொட்டிக்கிட்டீங்க, உங்க அக்கா கழுத்தறுத்துருவேன், ஜாக்கிரதையாரு. என்னது கழுத்தறுப்பியா? கூட பிறக்காத அக்காக்கு தைய தக்கான்னு மேலையும் கீழே நீ குதிப்ப. அபிராமி அக்கா என் ரத்தம்டா, என் ரத்தம். புதைச்சிருவேன் எல்லாத்தையும். இனிமே எங்க அக்கா பத்தி பேசுற வேலை வச்சுக்காது என்ன? சரிப்பா, உலகத்துல யார பத்தி வேணாலும் பேசலாம், ஆனா உங்க அக்கா பத்தி பேசக்கூடாதுதான். வழக்கமா ஒரு குடும்பத்துக்குள்ள கால் எடுத்து வைக்கிற மருமக அந்த குடும்பத்தை காப்பாற்றணும் தான் நினைப்பா. ஆனா உங்க அக்கா அந்த குடும்பத்தையும் அழிப்பேன் சபதம் போட்டு தானே வீட்டுக்குள்ள வரா. அவளை பத்தி பேசுறது தப்புதான். உங்க அக்கா யோகிதடா, யோகித. ஒண்ணுமே தெரியாத மதர் மாமா கதையை சொல்லி ஏவி விட்டுட்டு இதெல்லாம் பார்த்து சும்மா இருக்க சொல்லியாடா? ஏய், மரியாதையா பேசு. இந்த ஏவி விடுறது பில்லி சூன்யம் இதெல்லாம் உங்க அக்கா கை வந்த கலை. எங்க அக்காக்கு அதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் எதுவுமே தெரியாம பாவம் என் மாமனாரும் இந்த கார்த்திக்கும் முட்டாள்தனமா அவளை நம்பிட்டு இருக்காங்க. சரிடா, நீ சொல்ற மாதிரியே எங்க அக்கா பழி வாங்க வந்ததாவே வச்சுப்போமே. அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? எப்படி நிரூபிப்ப? ஆதாரம் இல்லைன்னு தெரியுமே. அதனால தானே நீ எல்லாம் தைரியமா நடு ரோட்ல திமிரா கத்திட்டு இருக்க. ஆதாரம் கிடைக்கும், அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன். நீ, உங்க அக்கா, உன் தங்கச்சி 3 பேரையும் அந்த வீட்டை விட்டு விரட்டுவேன். ஏய், நான் விரட்டல, என் பேர் அர்ஜுன் இல்லடா.
நல்லவ கிடையாதுமா, துரோகிமா. இவன் நல்ல எண்ணத்தோட எனக்கு மனைவியா இந்த வீட்டுக்குள்ள வரல. நம்ம குடும்பத்தை அழிக்கிறதுக்காகவே வந்திருக்க. அம்மா, இவ பூர்வ கதையை கேட்டேனா உனக்கு எல்லாமே புரியுமா? அபிராமி நல்லவ இல்லைங்கிறான். மதனும் வீட்டுக்கு வந்து இதையே தான் சொன்னா. அவங்க 2 பேரும் சொல்றது உண்மைதான். ஆமாக்கா, எனக்கு அபிராமி கெட்டவளோன்னு தான் தோணுது. நீ அவன் நடவடிக்கை கவனி. இனிமே அவளை புது கண்ணோட்டத்தில் தயவு செய்து சாந்திய கார்த்திகிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. அவளை வாழ வைங்க. ராஜு, என்னாச்சு உங்களுக்கு? நம்ம குடும்பத்தை பிளான் பண்ணி ஒரு தடவையும் இவ அழிக்கணும் நினைச்ச எல்லா விஷயமும் ராஜா எனக்கு தெரியும். ராஜா அப்பா கிட்ட சொல்லணும்னு நினைச்ச போதெல்லாம் இவ மிரட்டிருக்கான், பயமுறுத்திருக்கான். ஆனா அந்த எல்லா விஷயத்தையுமே சாந்தி கிட்ட சொல்லிருக்காரு. அப்பா கிட்ட சொல்ல முடியலன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் டைரியில எழுதி வச்சிருக்காரு. ராஜு, என்ன நடக்குது இந்த வீட்ல? எங்களுக்காக உழைச்சு ஓடா போன இப்ப தெய்வமா மேல இருந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க. இந்த வீடு உன் வீடு தானே. நீ இருந்த வரைக்கும் ஒரு குழப்பமும் இல்லாம இருந்தது. நீ போனதும் புது புது பிரச்சனை புது புது வடிவத்துல வந்துகிட்டே இருக்கு. நீ கடைசியா உன் முதலாளி கிட்ட என்ன சொல்ல வந்தவன் ஏன் விழுந்த? மறுபடியும் எந்திரிக்கவே இல்லையே. உள்ளபடியே சொல்லு. அந்த டைரியில நீ அபிராமி பத்தி எழுதுனதெல்லாம் உண்மையா? என் தம்பி சொன்னதெல்லாம் சரிதானா? அந்த டைரிய அர்ஜுன் தொலைச்சது உண்மைதானா? நீ சாந்தி கிட்ட என்ன சொன்ன? அபிராமி நல்லவளா கெட்டவளா? எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஒண்ணுமே புரியல. என்னடி, ஏன் இப்படி வர? இப்படி வரமா வேற எப்படி வருது? இந்த மாதிரி நேரங்கிட்ட நேரத்துல தானே உன் மாமியார் புலம்புறா. ஏன் இப்ப என்னாச்சு? அக்கா, நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்க்கா. சுனாமி எப்ப வரும் எப்படி வரும்னு யாராலையுமே ஒண்ணும் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. உன் மாமியார் ராஜு படத்துக்கு முன்னாடி போய் நின்னுக்கிட்டு அபிராமி நல்லவளா கெட்டவளான்னு புலம்பிட்டு இருக்கா. மனுஷங்க கிட்ட கேட்டாலே இந்த அபிராமி எப்படின்னு சொல்ல மாட்டாங்க. போட்டோ சொல்லுமா என்ன? அக்கா ப்ளீஸ், எல்லாத்தையுமே இப்படி அசால்ட்டா எடுத்துக்காத. இவங்க நேரா கொண்டு போய் மாமா கிட்ட சொன்னாங்கன்னா அப்ப என்ன பண்ணுவேன்? ஆர்கே நம்ப மாட்டார். ஓகே ஃபைன், இப்ப நம்ப மாட்டாரு. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருப்பாரு? எறும்பு ஊற ஊற கல்லும் தேயும், ஞாபகத்துல வச்சுக்கோ. ரம்யா, எனக்கு எதிரா கொடி பிடிச்ச 2 பேரை இந்த வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சிட்டேன். இந்த கிழவி ஒழுங்கா இருக்கட்டும். அப்படி இல்லைன்னா அவளை எப்படி ஆஃப் பண்ணுன்னு எனக்கு தெரியும். நீ ஏன்
ஏன் இப்படி வீணா மனசு போட்டு குழப்பிக்கிற? போ போய் தூங்கு. குட் நைட். என்னடா என்னமோ யோசிச்சுட்டே நடந்துட்டு இருக்க? ஹலோ, உன்கிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். என்னாச்சு? அதான் அந்த சாந்தியோட உடன் பிரவாத சகோதரன் இருக்கானே, அவனை பார்த்துட்டு வந்தேன். யாரு? அர்ஜுனா? வேற யாரு? அவனே தான். எப்ப? இன்னைக்குதான் ஆபீஸ்ல இருந்து வரும்போது. என்ன சொல்றான் அந்த அதிக பிரசங்கி? அக்கா, அவன் கண்ணா பின்னான்னு பேசிட்டு இருக்கான். உன்னை கண்டம் பண்ணி அந்த சாந்திக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். விடுடா, இதெல்லாம் ஒரு தம்பி பாசம் தான். அதை கூட விட்டுடலாம். உன்னை என்ன ரம்யா எல்லாத்தையும் நடுத்தருவுல கொண்டு வந்து நிறுத்துற சவால் விட்டுருக்கான். அவன் கொலைப்பான், கடிக்க மாட்டான். இல்லக்கா, அவன் அவ்வளவு சாதாரணமா எடுத்துக்காத. நம்மளை எதிர்த்தவங்க எல்லாம் கூட்டணி போட்டுட்டு இருக்காங்க. மதன் மாமா இல்ல, வாய் இல்ல பூச்சி மாதிரி இருந்துட்டு அன்னைக்கு அந்த கத்துக்கத்துல. ஆமா ஷாம், அத்தை கூட என் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த கிளம்பு போய் ராஜுவன போட்டோ முன்னாடி உட்காந்து புலம்பிச்சான். ரம்யா சொன்னா, இப்போ நீ வேற அர்ஜுன் கிட்ட சத்தம் போட்டுதா சொல்ற. எனக்கு அந்த கிளவி மேல எந்த பயமும் இல்ல. இது பாரு ஷாம், ஆர்கியும் கார்த்திக்கும் நம்ம பேச்சு கேட்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனா அவங்களுக்கு உன் மேல சந்தேகம் வந்துட்டா? இத பாருக்கா, இதுக்கெல்லாம் காரணம் அந்த அர்ஜுன் தான். அவனை ஆஃப் பண்ணிட்டா எல்லாம் சரியா போயிடும். அவனை ஆஃப் பண்ணறதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் பிளான் இருக்கு. நீ மட்டும் பெர்மிஷன் கொடுத்துட்ட, நான் செஞ்சிடுவேன். என்னது? ஸ்ரீனிவாசனோட ஃபேக்டரியில தான் அர்ஜுன் வேலை செய்யறான். ஸ்ரீனிவாசனோட பையன் என் ஃப்ரெண்டு. சொன்னா இப்படிங்கிறதுக்குள்ள வேலையை விட்டு தூக்கிடுவான். அதுக்கப்புறம் தலைவர் நடு தெருவுக்கு தான் வந்து நிக்கணும். என்னக்கா, செய்யட்டுமா? எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. ஆனா காதும் காதும் வச்ச மாதிரி நல்லபடியா செஞ்சு முடிச்சிடு. அந்த அர்ஜுன் ஒழியணும். நான் பாத்துக்கிறேக்கா. சரி ஷாம், நான் கிளம்புறேன். நீ எதுலயும் மாட்டிக்காத. ஜாக்கிரதையா இருங்க. வரேன்.